அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகமாகிய நான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பெயர் கஸ்வா. நான் அரபு நாட்டில் குறைஷி குலத்தினர் தொழுவத்தில் தான் பிறந்தேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் என்னும் அடைமொழியோடு வாழ்ந்தேன். முதலில் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தேன். என்னை அவர்கள் மிக பாசத்தோடு வளர்த்தார்கள். என்னை நபி அவர்கள் 400 தங்க காசுகளுக்கு பதிலாக வாங்கினார்கள். என் நிறமோ கருப்பும் வெள்ளையும் கலந்ததாகவும் வெள்ளை நிறம் சற்று தூக்கலாகவும் இருக்கும். அல்-ஜதா, அல்-கல்ஃபா, அல்-அஸ்ஃபா எனது பட்ட பெயர்களாகும். எனக்கு 4 வயதாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வாங்கினார்கள். அவர்களிடம் வந்தபின் 11 ஆண்டுகள் வாழ்ந்தேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பக்கீஉ பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் வசித்தேன். என்னை நபி அவர்கள் கட்டி போடாமல் அவிழ்த்து விட்டே இருந்தார்கள். பக்கீஉ விளையும் புற்பூண்டுகளே என் உணவாகும். நபிகளார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயரும் போது நானும் உடன் சென்றேன். வஹீ சுமை மிகவும் பலம் மிக்கது. நான் அதை பலமுறை சுமந்துள்ளேன். வஹீ இறங்கும் நேரத்தில் சுமை தாங்க முடியாமல் அமர்ந்ததில்லை. நான் மட்டுமே இத்தகைய சக்தி கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை வலம் வரும் பொழுது நானே சுமந்து வந்தேன். நான் அல்லாஹுவின் படைப்பில் அழகால் நபி அவர்களை தன்பால் ஈர்த்தேன். நான் ஒட்டக போட்டிகளில் நானே வென்று வந்தேன். ஒருமுறை தோற்றும் போனேன். அப்போது இஸ்லாமியர்கள் மிகவும் கவலையுற்றார்கள். நபி அவர்கள் என் மீது ஏறி பயணிக்கும் போது பெரிய நபித்தோழர்கள் உட்பட பின்தொடர்ந்து வருவார்கள். முக்கியமான நேரங்களில் என்னை நபித்தோழர்களுடன் அனுப்பி வைப்பார்கள். விடைபெறும் ஹஜ்ஜுக்கு முன் மினாவுக்கு அலி பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். நான் 5 முக்கிய நிகழ்வுகளில் கலந்து உள்ளேன். பத்ரு போர், மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை நாளன்று என் மீது ஏறி பயணித்தார்கள். உம்ரத்துல் கலாவை நிறைவேற்ற நபி அவர்கள் என் மீது அமர்ந்தே பயணித்தார்கள். விடைபெறும் கடைசி ஹஜ்ஜுக்கு என் மீது தான் பயணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்பால் அழைத்து கொண்ட பின் என்னால் தாங்க முடியாமல் உணவு தண்ணீர் அருந்தாமல் கண் பார்வை போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தின் துவக்கத்தில் என் வாழ்வு முடிந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.